என்று அதிகாரம் 90 பெரியாரை பழையாமை 45வது அதிகாரத்திலே பெரியாரை துணை கோடல் என்று பார்த்தோம். இங்கே பெரியாரை பிழையாமை என்றால் அவர்களை மதித்து வாழ வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான பிழையும் தவறுகளும் செய்துவிடக்கூடாது. அப்படி செய்துவிட்டால் அதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா என்றால் பரிகாரமே கிடையாது. அதனால பெரியவர்களை எந்த காலத்தும் மதித்து வாழ வேண்டும். அவர்களை பிழைத்தலாகாது. பிழைத்தல் என்றால் தவறு இழைத்து விடக்கூடாது. எந்த ஒரு சிறு பிழையும் அவர்கள் மாட்டு செய்துவிடக்கூடாது என்பதை சொல்வதுதான் இந்த அதிகாரத்தினுடைய நோக்கம். அதிலே முதலாவது குறள், ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை, ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை. அவர்களுடைய ஆற்றலை இகழ்ந்து விடக்கூடாது. நீ போற்றாவிட்டால் கூட பரவாயில்லை, இகழ்ந்து விடக்கூடாது. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, அவர்தான் பெரியவர்கள். போற்றுவார் போற்றலுளெல்லாம் முதன்மையானது ஆற்றுவார் ஆற்றலுள் இகழாமை என்பது இதனுடைய கருத்து. எடுத்த செயலை சீராக செய்து முடிக்கும் பெரியர் திகரத்தை இகழாதிருத்தல். தம்மை காத்து கொள்ளும் காவல்களெல்லாம் தலைமையானது இந்த இகழாதிருத்தல் தான் என்பது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம ஏற்கனவே வேறு சில எடுத்துக்காட்டுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட குறள்களுக்கு அது பொருந்துமாறு வரும். சிலப்பதிகாரத்திலே பூம்பொழிலே அவர்கள் காவிரி பூப்பட்டினத்தை கடந்து உறையூர் மதுரை செல்வதற்காக வருகிறவர்கள் கவுந்தடிகளை உறையூரிலே சந்திக்கிறார்கள். அங்கே ஒரு பூம்பொழில், அந்த பூம்பொழிலே இவர்கள் இருவரையும் அமரை செய்து இவர் ஒரு பகுதியிலே உட்கார்ந்திருக்கிறார், கவுந்தடிகள் என்கிற மூதாட்டி. அப்பொழுது இருவர் அங்கே வருகிறார்கள். தவப்பெரியர் இவர்கள் யாவர் என்று கேட்கிறார்கள். இது உங்களுக்கு தெரிந்ததுதான். அவர் என் மக்கள் என்கிறார். இது பொதுவாக அவர் தவயோகி என்பதை முதலில் அவன் உணர வேண்டும். அப்படி உணராததுனாலதான் அவர்கள் புல்லர்கள் ஆகிறார்கள். புல்லர்கள் என்றால் சிறுமை குணம் படைத்தவர்கள் என்று பொருள். அது வாய் சும்மா இருக்கல. உடன் வயிற்றுள் பிறந்தவர்கள். இவருக்கு எப்படி, அந்த அம்மாவோ தவ ஒழுக்கமுடையவர்கள் துறவி. அதனாலதான் இவர்களை புல்லர் என்று குறிப்பிடுகிறார். இழிந்தவர்கள், சிறுமை குணமுடையவர்கள் என்ற பொருளிலே. நோக்குடன் ஒருங்குடன் வாழ்க்கை கடவது உண்டோ கற்றறிந்தவரே. கற்றறிந்தவராகி உங்களுக்கு இது பிழையாக தோன்றவில்லையா என்பது போல் அந்த அம்மாவுக்கு அப்படியே மூக்குக்கு மேல இல்லை, அதுக்கு மேலேயும் வந்த கோபம். இத வந்தோடனே அந்த கண்ணையே அப்படி திரும்பி பார்க்குது அந்த அம்மா. அந்த பொண்ணு நடுங்குது. இது மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டதே இல்லை. ஏன்னா மண்மகள் அறிந்திலள், அப்படி வீட்டை விட்டு வெளியே வராம அப்படி செல்வ செழிப்பிலே வளர்ந்த அந்த பெண் இது மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டவுடன் நடுங்குகிறாள். அதையும் பார்க்கிறாள். உடனே இன்னும் கோபம் அதிகமாகி விடுகிறது கவுந்தடிகளுக்கு. முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகுக என்று சாவித்தார். சாவித்தல் என்று தமிழ் சொல். அதிலே சாபம் என்று சாபமிட்டார் என்பது வடமொழி சொல். இது ஒரு கருத்து. இரண்டாவது, கனக விசையர் என்பவர்கள் இமயமலையிலே வில் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, புலி சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதை அவர்கள் கிண்டல் செய்கிறார்கள். கனக விசையர் இருவரும் என்ன மாதிரி, எங்களை கனகர் விசையன் 2 பேர், எங்களை மாதிரி ஆட்கள் அந்த காலத்தில் அரசர்களாக இல்லை போல் தெரிகிறது. ஆகையினால் அவர்கள் எளிமையாக இந்த சின்னங்களை பொறித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று ஏளனமாக இகழ்ந்துரைத்தார்கள். அதனுடைய பலனை அனுபவித்தார்கள். அவர்கள் தலையிலேயே கல்லை வைத்து சென்றார் என்று. இதில் இப்ப சில பேர் ஆய்வு செய்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரிலாம் இப்ப ஒரு சிலர் இன்றைய செய்திகள்ல வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் வரலாற்று பூர்வமாக ஆகிற போது அதுக்கு சரியான சாட்சியங்கள் இல்லை என்று சொல்லுகிறார். அது நமக்கு இளங்கோவடிகள் தான் பெரிய சாட்சி. கவிஞர் போய் சொல்ல மாட்டார். இரண்டாவது, துறவியாக இருந்த கவிஞர் போய் சொல்ல மாட்டார் என்பதை நாம் அறியலாம். அதாவது அவர் என்ன ஆராய்ச்சியில சொல்றாங்கன்னா, அவங்க தலையில கல் எடுத்துட்டு வந்ததெல்லாம் போய் வில்
அந்த பொறிச்சதெல்லாம் உண்மை. அதெல்லாம் இப்ப நிதர்சனமாக இருக்குது, இப்போ இருக்குது. அவர்கள் தலையில் கொண்டு வந்தார்கள் என்பது ஆராய்ச்சி பூர்வமாக இல்லை என்று மிகச்சிலர் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பேர்ல நான் கேட்டுக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு மாறாக ஒரு ஒரு மிகப்பெரிய கவிஞர், பாரதியால் போற்றப்பட்ட கம்பர், வள்ளுவர், இளங்கோவடிகள், அவர் சொன்னதுக்கு மாறாக இவர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதை நிறுவுகிற போதுதான் தெரியும். சும்மா பத்தா முதல்ல வாயில சொல்லிட்டு போனாக்க அது சரியா இருக்காது. அதை நம்ம விட்டுருவோம். நமக்கு இந்த குரலுக்கு பொருத்தமான செய்தியை மட்டும் நாம் பெற்றுக்கொள்வோம். இவை ஆற்றுவார் ஆற்றல் போற்றாமையால் கொண்ட எழிதகைமை. இந்த 2 எடுத்துக்காட்டும் அவர்களுடைய செயற்கரும் செயலை போற்றாவிட்டாலும் பரவாயில்லை, இழித்துரைக்க கூடாது என்பதுதான் இந்த 2 எடுத்துக்காட்டுகளின் மூலமாக நாம் இந்த குரலுக்கு அறிந்து கொள்ளுகிற செய்திகள். ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை முதன்மையானது என்பது கருத்து. 2வது குறள். பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேராய் இடும்பை தரும். இடும்பை என்பது துன்பம், உங்களுக்கு தெரியும். இடுக்கன் என்றாலும் அல்லல் என்றாலும் இடும்பை என்றாலும் துன்பம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பெரியாரை பேணாது ஒழுகின், நன்கு போற்றி அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பது கருத்து. அறிவாற்றல் மிக்க பெரியாரை அரசர் நன்கு மதித்து போற்றாமல் விட்டு விடுவாராயன் அப்பெரியாரால் அவருக்கு எப்போதும் நீங்காத துன்பங்கள் உண்டாகும். அரசருக்கே இந்த கதினா நாமெல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற சொல்வதுதான் இது. ஒரு அரசனுடைய அரசாட்சியை கூட போய்விடும், அவனுடைய குலமே அழிந்துவிடும் என்பதனால அப்படி ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்ப நான் சொல்ல போற எடுத்துக்காட்டு ராமாயணத்தில் இல்லை. ராமாயண செய்தி, ஆனா ராமாயணத்தில் இல்லை, கம்பராமாயணத்தில் இல்லை. ஆனந்த ராமாயணம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆனந்த ராமாயணத்திலே வருகிற செய்தி இதற்கு பொருத்தமாக உள்ளதால் அதை எடுத்துக்கொண்டேன். வாரணாசி என்று, காசி வாரணாசி என்று வடநாட்டில் சொல்லுவார். நாம தான் காசி என்று சொல்லுகிறோம், அங்க இருக்கிறவர்கள் வாரணாசி என்பார்கள். அங்கே சகுந்தன் என்பான், இதெல்லாம் கம்பராமாயணத்துல இல்லை. சகுந்தன் என்பான் அரசு புரிந்து வந்தான். அவன் அங்கு வந்த நாரதரிடம் பேச்சு கொடுக்குறான். அப்படி பேச்சு வளர்ந்தது. அப்ப விஸ்வாமுத்திரரை பற்றி எல்லாம் பேச்சு வருகிறது. அப்ப நான் ஒரு பெரிய முனிவரா அப்படின்னு, இதுதான் மாணவர்கள்ல ஒருத்தன் ஒப்பிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அதான் கருத்து. அவர் என்ன வசிட்டரோட பெரிய ஆளா அப்படின்னு சொல்றான். ஆறு இந்த சகுந்தன் என்பவன் நாரதர்கிட்ட சொல்றான். அப்போ வசிட்டரை அவன் போற்றுகிறான், ஆனா நாரதரை இழித்துரைக்கிறான். இது விஸ்வாமித்திரரை இழித்துரைக்கிறான். அவரு ஏகப்பட்ட கோபம் உடையார். அவரு துர்வாசருக்கு அடுத்த நிலையில உள்ளவர் விஸ்வாமித்திரர். போய் இவரு சும்மா இருக்க மாதிரி வத்தி வைக்கிறது தானே இவருக்கு வேலை. நேராக போய் நாரதர்களாக நன்மையில் முடியும் என்பதுதான். இவர் போறாரு, அவன்கிட்ட போய் அவரு விஸ்வாமித்திரர் இப்படி சொல்றான்னு அவர் வெகுண்டு எழுந்த போது முனிவர் போய் அவனை அழிச்சு விடுவாருன்ட்டு இவனுக்கு ஒரு நம்மால இது நடந்ததா இருக்கக்கூடாது என்பதனால முனிவரிடம் நீங்க போக வேண்டாம், யாராவது ஒரு அரசனை வச்சு செய்வோம். எடுத்தோன்னே இவருக்கு நினைவு வருது ராமன் தான். ராமன்கிட்ட போய் சொன்னோன்னே அவன் வெகுண்டு எழுகிறான். வெகுண்டு எழுகிற போது இவர் அதுக்கு முன்னால போய் சகுந்தன்ட்ட இதப்ப ராமனை ஏவி விட்டுருக்காரு, உன் தலை போயிடும், என்ன செய்யலான்னு கேட்கிறான். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்கிற போது நீ உடனே விஸ்வாமித்திரர் அடிச்சிருவான், ஒரு வினாடியில அடிச்சிருவான். அதனால நேரா நீ போய் விஸ்வாமித்திரர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்க. அவர் மன்னிக்கவில்லை என்றாலும் உனக்கு அந்த தண்டனையாவது குறைத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி, இதே நாரதர் கலகத்தை மூட்டி விட்ட அவரே அதுக்கு ஒரு மாற்று மருந்து கொடுக்குறார். உடனே இவன் போய் காலை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். யாராவது இல்லப்ப அப்படின்ட்டு பாக்குறாரு. மன்னிச்சிருக்கேன், கொஞ்சம் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிச்சு விடுறார் அப்படிங்கிறதான் கதை. அதனால வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இகழ்ந்து விட்டு, இப்ப மேல விழுந்ததுக்கு அப்புறம் குத்துது கூட இதுன்னு சொல்லுவாங்களே மக்கள் வழக்காட்டுல, அது மாதிரி கதையாகி விட்டது இவனுடைய கதை. அதனால பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேராய் இடும்பை தரும். அப்படி பெரியாரை பேணாமல் பாதுகாக்காமல் நீ நடந்து கொள்வாயானால் அவரால் உனக்கு பெரிய துன்பங்கள் வரும் என்பதற்கு தான் இந்த ஒரு எடுத்துக்காட்டு.
இப்ப முதல்ல வீட்டுல எல்லாருமே தாய் தந்தை பேச்ச கேளும்பாங்க. ஔவையார சொல்றா, தந்தை தாய்ப்பேன் உண்மை, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை சொன்னார்ல. சொன்னார் ஔவையார், சொன்னார் தந்தை தாய்ப்பேன் என்று சொன்னார். பழமொழி நான் ஒரு சொல்லுது, கல்லா துணையார் கைப்பித்தல் சொல்லின் நிறைந்தார் வளையினாய் அகுதால் எருக்கு மறைந்து யானை பாய்ச்சிவிட. என்ன ஒண்ணு புரியல. பல வகையாலும் சிறந்த பெரியாரை கல்வி அறிவில்லாத ஒருவன் சிறுமைப்படுத்துதல். அதான் இந்த தலைப்புக்கான கருத்து. பல வகையாலும் சிறந்த பெரியாரை கல்வி அறிவில்லாத ஒருவன் சிறுமைப்படுத்துதல். அதற்கு ஒரு ஓமை சொல்கிறார். அது எப்படிப்பட்டது என்றால், யானைக்கு துன்பம் அடைத்து விட்டு எருக்கஞ்செடிக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டா அதுக்கு யானைக்கு தெரியாம போயிருமா? எருக்கஞ்செடி என்ன அப்படி அடர்த்தியா, இவன் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அசையாம உட்கார்ந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. அதனால பெரியவர்களுக்கு எந்த வகையிலும் தீமை செய்யாதே. யானைக்கு சினம் உண்டாக்கும் சிறு செயல் போன்றதாகும். எருக்கஞ்செடியின் மறைவில் இருந்து கொண்டு யானைக்கு சினம் உண்டாகுமாறு செய்ததை போல மிகப்பெரிய கோபம் உடைய யானையாகிய அந்த பெரியவர்களுக்கு நீ எந்த விதமான தப்பும் செய்யாதே என்று சொல்வதுதான் இந்த குறளினுடைய கருத்து. பெரியாரை பேணாத ஒழியின் பெரியாரால் பேராய் இடும்பை தரும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. இதுல இன்னொரு செய்தி எனக்கு நினைவு வருகிறது. நேற்று ஒரு செய்தி கேட்டேன். பரதன் தன்னுடைய தாயை இகழ்கிறான் கம்பராமாயணத்துல. எப்படி இகழ்கிறான் என்றால், அவனை தன்னுடைய தந்தை அவனோட பாட்டம் வீட்டுக்கு அனுப்பிட்டு இவனுக்கு முடிசூட்டுறதா முடிவு எடுத்தான். ஆனால் இவன் வருவதற்குள் எல்லாமே தலைகளாக மாறிவிட்டது. இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது தன் தாயை இழித்துரைக்கிறான். தன்னுடைய தந்தைக்கு அடுத்த நிலையில் தெய்வமாக அவன் போற்றுகிறவன் தாயை விட அண்ணனை, ராமனை தான். அப்படிப்பட்டவனை ஒன்று நாடாளத்தான் விடவில்லை. அவனே கேட்க, நீ ஒன்று மண்ணே கொள், தசரதனே சொல்லுகிறான். மற்றொன்றை விட்டு விடு. மற்றொன்னா இது, அவனை காட்டுக்கு போன்னு சொல்றியா, அதை விட்டுருப்பா. அவன் போயிட்டானா என் உயிர் போயிடும், என்னுடைய உயிரே ராமன் தான் என்று அவன் கதைக்கிறான் கைகையிடம். அவள் விடுமுப்படியாக இருக்கிறாள். இதை அவன் இகழ்ந்துரைக்கிறான் தாய். இப்ப தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்பதற்கு எதிர்மாறாக இருக்கிறதே என்றால், இதை விட அவள் தன்னுடைய பையன் இருக்க வேண்டும் என்று நினைத்ததிலே அவளுடைய நிலையில் இருந்து பார்க்கிற போது அவளுக்கு அது சரியாக தோணலாம். ஆனால் தாயில் சிறந்த கோயிலும் இல்லைதான் என்றாலும் கூட அவள் அறத்திற்கு மாறாக நடந்து விட்டாள் என்பதனாலே இப்படி ஒன்று நடக்கும். ஏதோ ஒன்று, ஒரு லட்சத்துல ஒண்ணு இது மாதிரி நடக்கும். அதனால அந்த அவை சொன்ன வாக்கு பொய்யாகாது என்பதற்காக அதை நான் வலியுறுத்துகிறேன். அடுத்து 3வது குறள். கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு. நீ கெட்டு போகணும்னு நினைச்சினா அவனோட பேச்ச கேளாம, பெரியவர்களுடைய பேச்ச கேட்காம கெட்டு போயிரு. அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு செய்க. அந்த செய்க என்பதை இங்கேயும் போட்டுக்கணும். இந்த 3வது சீராக வருகிற செய்க என்கிற சீரை இங்கேயும் போட்டு அந்த பொருளை நிரவல் செய்ய வேண்டும். கெடல் வேண்டின், நான் கெட்டு போகணும்னு நான் நினைச்சேன்னா பெரியவங்க சொல்றத நான் கேட்காம தறிகிட்டு நடக்கணும். நடந்தாதான் நான் கெடணும். கெடல் வேண்டி. நடுநிலைமையில ஒரு குறள், கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொறி அல்ல செய்யும். எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நேரத்துல மறந்துடும். நான் நடுவு நிலைமை தவறி நடந்தால் அதுக்கு முன்னாலே நான் எப்படி நினைச்சுக்கணும், நான் கெட்டு போறேன்னு நினைச்சுக்கணும். நான் கெட்டு போறேங்கிறத தெரிந்து கொள்ளாமல் மனதிலே அல்லது மூளையிலே உதிக்காமல் நான் இந்த தவறான தீர்ப்பை சொல்லி வாங்கி கட்டிக்கொண்டால் அதற்கு நான் தான் பொறுப்பு. கெடுவல் யான் எப்போ? நெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யும். நடுவு நிலைமை தவறி தவறான தீர்ப்பை சொல்லிவிடுவேனே, ஆனால் நான் கெடுவல் யான் என்பதை அறிய. அதே மாதிரி கெடல் வேண்டி, நான் பெரியவர்களுடைய சொல்லை கேட்க மாட்டேன் என்று
நினைப்பவர்கள் செய், அவர்களுக்கு தீமை செய். அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு செய்ய, தன்னை பிறர் அழித்தலை விரும்பின் யாவற்றையும் ஆற்றவல்ல பெரியாரிடம் பிழை செய்ய. இப்ப அவன் நோண்டாம பாருங்க, அது மாதிரி சும்மா இருக்கட்டாம விஸ்வாமித்திரர் வம்புக்கு எடுத்தாம பாருங்க. அவருக்கு விவகாரமே பெரிய விவகாரம். இந்த விஸ்வாமித்திரனே வசித்தனுடைய காமதேனு பஸ் திருநாம் பாருங்க. அந்த வகையில அவனுக்கு இழிதகைவே தான். அவனுடைய வீட்டு தெரியல, வசித்தனுடைய வீட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுறான் அவன் எவ்வளவு பெரிய பிரம்ம ரிஷின்னு. அப்புறம் தான் பிரம்ம ரிஷி ஆயணுங்கிற எண்ணம் வந்து அதுக்கப்புறம் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தான் என்பது புராணம். பெரியாரிடம் நான் யாவற்றையும் ஆற்றவல்ல பெரியாரிடம் நான் அழிந்து போக வேண்டும் என்று தன்னை பிறர் அழித்தலை விரும்புகிறவன், அதான் அடல் வேண்டி. யாவற்றையும் ஆற்றவல்ல பெரியாரிடம் பிழை புரிக என்று இதனுடைய கருத்து. இன்னும் கொஞ்சம் விளக்கமா, கெடல் வேண்டின் கேளாது செய்ய. இந்த குரல் மனப்பாடம் ஆயிரும் குழந்தைகளே. கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு. கெடல் என்பது தன்வினை, அடல் என்பது பிறவினை. பெரியாரை பிழைத்தலால் வரும் தீமை இக்குறளில் கூறப்படுகிறது. முன்னர் வேந்தராக இருப்பினும் மாந்தராக இருப்பினும் பெரியோர்களிடம் கலந்து ஆலோசித்தவர்கள் காட்டும் நெறியினை பின்பற்றுதல் வேண்டும். அவ்வாறு கேளாக்கால் பெரியோருக்கு ஒரு குறையும் ஏற்படாது. நீ கேட்கலன்னா, திருவள்ளுவர் சொன்னதை நான் கேட்க மாட்டேன்னா அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கு பிரச்சனை? கேளாததுனால நமக்குத்தான் பிரச்சனை என்பதை சொல்கிறார். பெரியோருக்கு ஒரு குறையும் ஏற்படாது, கேளாதவன் தான் துன்புறுவான். பொறுப்பர் என்றெண்ணி புரை தீர்ந்தார் மட்டும் வெறுப்பன செய்யாமை வேண்டும். நாலடியார். கல்லாது போகிய நாளும் பெரியவர்கள் செல்லாது வைகிய வைகளும் ஒல்வ கொடாது ஒழிந்த பகலும் உரைப்பின் படாவாம் பண்புடையார்கள். இது ஒரு நாலடியார். நாள்தோறும் பெரியாருடைய தொடர்பு வேண்டும் என்று நாலடியார் சொல்கிறது இந்த பாடல்கள் மூலமாக. தான் ஒரு செயலை கேளாமல் செய்வதால் அழிதல் முதலில் கூறப்பட்டது. இரண்டாவது, ஆற்றுபவர்கள் இழுப்பு செய்வதால் மாற்றார் தன்னை கொள்ளுவர் என்பது அடுத்து கூறப்பட்டது. இந்த கெடல் என்பது பொருளறிவு, அடல் என்பது உயிரழிவு. கெடல் என்பது தன்வினையினாலே தன்னிடம் இருக்கிற பொருள்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது. அடல் என்பது பிறவினை என்பதனாலே உயிரிழிவும் ஏற்படுகிறது. இங்கே அடல் வேண்டின் ஆற்றுவார்கள் இழுக்கு செய்க என்றால் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள விரும்பினவன் செயலாற்றல் மிக்கவருக்கு எளிமையாம் செயலை செய்வானாக. பொறுப்பரென்றெண்ணி, மீண்டும் அந்த பாடலுக்கு வருகிறேன். இந்த பாடல் நாலடியார். பொறுப்பரென்றெண்ணி புரை தீர்ந்தார் மட்டும் வெறுப்பன செய்யாமை வேண்டும். வெறுத்தவின் ஆர்க்கும் கருவி அணி மலை நல் நாட பேர்க்குதல் யாருக்கும் அறிவு என்று நாலடியார் 161 பாட்டு என்ன சொல்லுது? நாம் எது செய்யணும் இவர் பொறுத்து கொள்வார். நம்ம என்ன செஞ்சாலும் எத்தனை பேர் அடிச்சாலும் வாங்கிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவர் பொறுப்பர் என்றெண்ணி குற்றமற்ற பெரியோர்களிடத்தில் வெறுக்கத்தக்க செயலை செய்யாதிருக்க வேண்டும். இல்லையே அப்பெரியார் வெறுத்து வெகுண்டார் என்றால் அதனாலாம் தீமையை மாற்றும் ஆற்றல் எவருக்கும் இல்லை என்பது இதனுடைய பொருள். செவியுரை, செவியறிவுரு என்று ஒரு பகுதி, அது வந்து புறநானூரிலே ஒரு சங்க இலக்கியங்கள்ல ஒரு புறத்துறையாக அமைந்திருக்கிறது. அதை வந்து தொல்காப்பியர் சொல்கிறார். செவி உரைதானே, தொல்காப்பியருடைய நூற்பா. செவி உரைதானே பொங்குதல் என்று புறையோர் நாப்பன் அவிதல் கடலன செவி உருத்தன்றே. அதாவது கேள்வி வழியால் வாழ்வுக்கு வான் மழை போல் வழங்கும் செய்தி செவி உரையாம். இந்த உரை என்பது மழை. இப்ப 42வது அதிகாரம் கேள்வி. எல்லா பக்கமும் முடிச்சு போடுவார் பாருங்க திருவள்ளுவர். அங்க இருந்து இங்க இருந்து அங்க அப்படி கொண்டு வருவார். இப்ப செல்வத்துள் எல்லாம் தலை, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லுகிறாரே.
இப்ப இவனுடைய செவிகளுக்கு நல்ல விருந்து கிடைக்கிறது. எப்படிப்பட்ட விருந்து கிடைக்கிறதுன்னா, மழையே இல்லாம இருந்தது. நல்ல மழை பொழிந்தது. பயிர்கள் எல்லாம் செழித்தன. மக்கள் நலமாக இருந்தார்கள். அப்போ இந்த வான்மழை எப்படி என்று மணிக்கணக்காக, நாள் கணக்காக பெய்து எல்லோரையும் குளிர்விக்கிறதோ, அதுபோல சான்றோர்கள், பெரியோர்கள், ம் இவனுக்கு வான்மழை போல் இந்த நல்ல கருத்துக்களை இவனுடைய செவி பயன்பெறும் பொருட்டு, திறமையான செல்வம் அல்லவா செவி செல்வம். அதனால இவன் அந்த வான் மழை எப்படி எல்லோருக்கும் பயன்படுகிறதோ அதுபோல பெரியோர்களுடைய வார்த்தைகள் இவனுக்கு, இவனுடைய செவிகளுக்கு வான் மழையாக புகுகிறது என்று சொல்கிறார். எப்படி அழகா தொல்காப்பியர் சொல்றார் பாருங்க. செவியுரை தானே பொங்குதல் என்று புறையோர் நாப்பன் அவிதல் கடன் என செவி உறுத்தன்றே. இந்த கேள்வி வழியால் வாழ்வுக்கு வான்மழை போல் வழங்கும் செய்தி செவி உரையாம் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த குரலை பாருங்கள். குரலை விற்றப்படாது, விற்றப்படாது. கெடல் வேண்டின் கேளாது செய்க, கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு செய்க. கெடல் வேண்டின் என்பது தன்னுடைய செல்வம், பொருள் அனைத்தும் எடுத்தல். அடல் வேண்டின் என்பது இவனுடைய வார்த்தை தவறினாலும், பெரியோர்களை பேணாதனாலும், பெரியோர்களுக்கு இழுக்கு செய்வதனாலும் இவனுடைய உயிரே போயிடும் என்பதை சொல்வதுதான் அடல் வேண்டி மாற்றுபவர்கள் இழுக்கு என்கிற கருத்து. அடுத்த 4ஆம் குறள். கூற்றத்தை கையால் வெளித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் என்னா செயல். ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் என்ன செயல்? கூற்றத்தை கையால் வெளித்தற்றால். ஒன்று இழுத்து போட்டு கிச்சுப்பாங்க, அது மாதிரி காலில் இழுத்து போட்டு குத்துது குடையுதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி மக்கள் வழக்குல. அது மாதிரி சும்மா போல அவனை கூப்பிடுறான். ஆறு கூட்டுருவனை எவனை கூப்பிடுறான், என்னை எடுத்துட்டு போகணும். எப்படி? எதனையும் செய்ய வல்ல ஆற்றல் உடையவருக்கு அத்தகும் ஆற்றல் இல்லாதார் தீமை செய்வதானது தம் முடிவு காலத்தை தாமே கையால் அழைப்பது போன்றதாகும். இவனுக்கு இன்னும் வாழ வேண்டிய காலம் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்றான், இவன் கூட்டுருவனை கூப்பிடுறான். இதுக்கு நுண் பொருள் என்னன்னா, ஆற்றல் உடையவருக்கு ஆற்றல் இல்லாதார் துன்பம் செய்வதானது காலனை கைகாட்டி வா என்று அழைப்பதை போன்றது. ஆற்றல் இல்லாத ஒருவன் ஆற்றல் உடையவனை வம்பிழுப்பது. சும்மா போகாம என்னமோ வெளியில போற ஓனான எடுத்து போட்டான்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி, அது மாதிரி இவன் காலனை வா என்று அழைப்பது போன்றது. அதை இவன் கூற்றத்தை கையால் வெளித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் என்ன செயல். ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் என்ன செயல்? கூற்றத்தை கையால் வெளித்தற்றால். நான் வேகமா போறேன்னா நன்றா தெளிவாக அந்த குறளை நினைவில் கொள்க. கூற்றத்தை கையால் வெளித்தற்றால், கூற்றத்தை, கூற்றம் என்பது யமன் காலன். கூற்றத்தை கையால் வெளித்தற்றால், வெளித்தற்றால்னா அந்த காளாவா அப்படின்னு ஒரு பாரதியார் சொல்றாருல, காளா இங்கே வாடா, இது வெளித்தல். அழித்தல்னா அழைத்தல். அவனை சும்மா போறவனை கூப்பிடுறாரு. நான் உன்னை காலால் மிதிக்கிறேன், ஐயான மூலமா அவர் தான் மிதித்தார் என்பதனாலே இதை தானே கூப்பிட்டுகிறது, கூப்பிட்டு சொல்றது. ஆற்றாதார் என்ன? ஆற்றுவாருக்கு ஆற்றாதார் என்ன செயல்? ஆற்றுவாருக்குன்னா நல்லது செய்கிற பெரியோர்களுக்கு ஆற்றாதார், எந்த இதுவும் புண்ணியம் இல்லாம இருக்கிறவன் தவறு அழைப்பது, கூற்றத்தை கையால் கூப்பிடுவதை போன்றது. காலனை நீ எடுத்துட்டு போ என்று சொல்வதை போன்றதுதான் அந்த நுண்ணுரை. வேல் ஈண்டு தானை விழுமையோர் தொலைய வேண்டிட தடும் வெல்வோர் வேண்டே என்று சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை கோவூர் கீழார் பாடுகிறார். பிறந்தார் அனைவருக்கும் பொதுமையது இறப்பு, அது முறையாக வரும். அந்த முறையாக வரும் காலம் வரை பொறுக்காமல் போக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் ஆற்றுவருக்கு ஆற்றாதார் என்ன செய்தால் போதும். பெரியாரை பிழைத்தால் பிழைத்திருக்க மாட்டாய் என்பது குறிப்பு, இதனுடைய குறிப்பு. கூற்றத்தை கையால் வெளித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் என்ன செயல். அடுத்து 5ஆம் குறள். யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்து பின் வேந்து சிறப்பட்டவர்
யாண்டு சென்று யாண்டும் உளராக வெந்து பின் வேந்து சிறப்பட்டு வெந்து பின் வேந்து சிறப்பட்டவர் யாண்டு சென்று யாண்டும் உளராக கடுமையும் வலிமை மிக்க ஆட்சியாளர் சீற்றத்திற்கு ஆட்பட்டவர் அவனுக்கு தப்பி எங்கே சென்றாலும் உயிரோடு இருப்பவர் ஆக மாட்டார். வெம்மை மிக்க வலிமை வாய்ந்த வேந்தனால் பெறப்பட்ட சிறப்பட்ட அரசர் அவனிடமிருந்து தப்பித்து கொண்டு எங்கு சென்றாலும் எவ்விடத்தும் உய்ய மாட்டார். எங்க போனாலும் அடிச்சிருவான். எங்க ஒளிஞ்சிருந்தாலும் எந்த நாட்டுக்கு எந்த திசையிலே சென்றிருந்தாலும் ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுமா? பின்லேடன் ரெட்டை கோபுரத்தை அடிச்சான்ல அமெரிக்காவில், புடிச்சிட்டான்ல கொஞ்ச நாள்லயே. அதே மாதிரி இந்தியாவில இருந்து 2 பேர் கடனை வாங்கிட்டு ஓடினான். இப்ப அவனை சொத்துக்கள் எல்லாம் முடக்கியாச்சு. ஏன்னா அந்த நாட்டு சட்டப்படி அவனை அவ்வளவு அங்கே என்ன எல்லாம், அதாவது இந்த அவனுடைய அழிவுக்கான காலத்தை நீட்டிக்கலாமே தவிர அவன் பிடிபட்டவன் தான். அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் இங்கே முடக்கப்பட்டு விட்டன. 2 பசங்க, 2 பெரிய கோடீஸ்வர பசங்க, பல்லாயிரம் கோடீஸ்வரர் ஏமாற்றி விட்டு இங்கே கடனை வாங்கி விட்டு ஏமாற்றி அங்கே போய் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் இங்கே முடக்கப்பட்டு விட்டன. எங்கிருந்தாலும் உன்னுடைய உயிருக்கு எப்பொழுதும் பெரியோரால் அழிவு ஏற்படும் என்று சொல்வதுதான் இதனுடைய கருத்து. குரலை பாருங்கள். யாண்டு சென்று யாண்டும் உளராக. நீ எங்க போனாலும் சரி உளராக, ஒன்ன பிடிக்காம விட மாட்டோம்டா. அப்படிதான் பின்லேடனை அடிச்சான் அவன். இங்க இந்தியாவிலையும் அடிக்கப்படுவான் அந்த 2 பேரும். அதற்கு முன்னதாக அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டு அரசாங்க கருவூலத்தில் சேர்ந்து விட்டது என்பதைத்தான் யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்து பின் வேந்து சிறப்பட்டவர். துன்பத்திலே துன்பம் பட்டு இருப்பவர் வேந்து சிறப்பட்டவர். வேந்தனாலே கோபத்திற்கு ஆளானவர்கள் சிறப்பட்டவர். அவருடைய பெரும் கோபத்துக்கு அதான் சிறப்பட்டவர். பெரும் கோபத்துக்கு ஆளானவர்கள் யாண்டு சென்று யாண்டும் உளராகார். எந்த இடத்துக்கு எந்த மூளைக்கு எங்க வேணாலும் நுழைஞ்சு போன பிடிச்சி அடிப்பட்டான். அதான் அந்த கருத்து.